ஹரி ஓம். வணக்கம் அனைவருக்கும். சிந்தனைக்கு இன்றைய சிந்தனை துளிகள். நமது நாடு ஒரு உயர்ந்த நாடாக, ஒரு உன்னத நாடாக, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடாக மாறப்போகிறது. இப்போ தான் புதுசாக இது மாறுதா அப்படின்னா இல்லை. எப்பவுமே பாரத நாடு பண்பாட்டிலும் பொருளாதாரத்திலும் வீரத்திலும் உலகத்துக்கு வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கிறது. இடைப்பட்ட ஒரு 1000 ஆண்டுகள் அந்நியர்களுடைய ஆட்சியால் நாம் நம்மளுடைய பெருமைகளை மறந்தோம், இழந்தோம். இப்போ மீண்டும் அந்த புத்துணர்ச்சி மீண்டும் திரும்பி இருக்கிறது. நல்ல சந்தர்ப்பம். இந்த நாடு முன்னேறுவதை மீண்டும் நாம் பார்க்கிறோம். பழைய பாரதத்தை மீண்டும் பார்க்க போகிறோம். சரி, ஏன் அந்நியர்கள் இப்போ வீரத்திலும் சிறந்தது, பண்பாட்டிலும் சிறந்தது, பொருளாதாரத்திலும் சிறந்தது என்றால் அப்போ அந்நியர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள்? அதுதான் நமக்கு பலவீனம். அதுதான் எப்படி கட்டப்பொம்மனுக்கு ஒரு எட்டயப்பனோ, ஜெயச்சந்திரனுக்கு அதாவது பிருத்திவிராஜ் சவுகானுக்கு ஒரு ஜெயச்சந்திரனோ, அதுபோல் காட்டி கொடுப்பவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். ஒரே ஒரு உதாரணம், அந்த கட்டப்பொம்மனையும் ஜெயச்சந்திரனையும் நாளை பார்ப்போம். ஒரே ஒரு சாதாரணமாக எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். வங்காளத்தின் வழியாக வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்குள் உள்ளே வந்து கொண்டிருந்தான் வியாபாரம் செய்வதற்காக. அப்போது வயக்காட்டில் கோதும்பை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். கோதும்பு கருது விளைந்திருந்தது, அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சைடு, ஒரு பக்கம் வலது பக்கமாக மக்கள் வந்து கோதுமையை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். இடது பக்கம் ஒரு வயலில் மாடு மேய்ந்து கொண்டிருந்தது வெள்ளாமை காட்டில். வெள்ளைக்காரன் பார்க்குறான், என்னது வெள்ளாம் காட்டில் மாடு மேய்து, இது என்னது, இப்போ இது மக்கள் பார்த்துக்கிட்டு வேறு இருக்காங்களே, என்னதுன்னு போய் கேட்டுட்டு வான்னு கேட்குறான். அப்போது அவன் வந்து கேட்குறான், இந்த மாடு மேய்கிறதே அதுவும் நல்லா தானே விளைஞ்சிருக்கு, இதுவும் நல்லா தானே விளைஞ்சிருக்கு, எல்லாம் கருதாச்சே, எதுக்காக அதை மட்டும் அழிக்கிறீங்க? அப்படி, அது நான் அழிக்கலை, அது என்னோட காடு இல்லை, என் தம்பி காடு, எனக்கும் அவருக்கும் இப்படி அதாவது சண்டை, அதனால் நான் அவங்க பேசிக்க மாட்டோம், அவங்க காட்டில் மேய்ஞ்சா எனக்கு என்ன அப்படின்னாங்களாம். அப்போ வெள்ளைக்காரன் சொல்லி நினச்சிருக்கான், ஓஹோ, இங்கே சின்ன சின்ன மன வருத்தம் வந்தாலும் கூட 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்துருவாங்க, ஆகவே இப்படிப்பட்டவர்களை வைத்து நாம் பிடித்து விடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை மூட்டி விட்டான். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணனா ஒருத்தரை அழித்தான். இப்படி தான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை பிடிச்சதனுடைய முதல் அஸ்திவாரம். ஆகவே நம்மகிட்ட இருக்கிற சுயநலத்தின் அடிப்படையில் பெரிய மனப்பாங்கு, அதாவது சண்டை இருந்தாலும் கூட அடுத்தவனிடம் விட்டு கொடுக்கக்கூடாது என்ற மனப்பான்மையில் நாம் என்ற மனப்பான்மை இல்லாததனால் நமக்கு வந்த வினை. ஆகவே நாம் சுயநலத்தை மறந்தோம் என்றால் நம்ம ஊரும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.